எதிர்வரும் தலைமுறை ஒரு ஆரோக்கியமான அறிவார்ந்த ஒரு தலைமுறையாக உருவாகணும் அப்படின்னா நாம் நல்ல மாணவர்களாக உருவாகணும். நல்ல மாணவர்களாக உருவாகணும் அப்படின்றது படிக்கிறது மட்டும் இல்லை, நல்லா படித்தா மட்டும் அவங்க நல்ல மாணவர்கள் இல்லை. அப்போ நல்ல மாணவர்கள்லாம் யார் அப்படின்னா, படிப்புன்றது ஒரு காலகட்டத்தில் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தால் அது என்ன ஆகும், அது வந்தே தீரும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒரு மாணவன் ஒரு குழந்தை நல்லவனாக உருவாகணும் அப்படின்னா, சின்ன பிள்ளையில சொல்லிருப்பாங்க, ஒவ்வொரு கல்லாக எடுத்து காக்கா வந்து பானையில் போட்டுச்சான், தண்ணி மேலே வந்துச்சாங்களோ, அது போல் நம்ம நல்ல பழக்கங்களை சரியாக செஞ்சாதான் நம்ம நல்ல மனிதர்களாக உருவாக முடியும். திடீர்னுலாம் ஊரில் ஒன்றும் இல்லை, நீ ஒன்று போகிற பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லும், போகுது பாருப்பா அது என்ன மாதிரி புள்ள தெரியுமா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடும். கெட்ட பேர் வாங்கிறதுக்கு ரொம்ப நாளாகாது, வித்தின் செகண்டில் ஒரு கெட்ட பேர் வாங்கிறது. ஆனால் நல்ல புள்ள, அப்போதுப்பா தங்கராஜ் புள்ள ரொம்ப நல்ல புள்ளப்பா புள்ள அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பேரை வந்து அம்மா சீக்கிரம் யாராலையும் வாங்கவே முடியாது. உண்மையா பொய்யா? சரியா? இன்னைக்கு நம்ம இப்போ ஒரு பக்கத்து வீட்டு புள்ள படிச்சுட்டுன்னா அவங்க வீட்டில் அந்த எப்படி அந்த புள்ள படிக்கலான்னு அவன் மேலே கேஸ் போடலாம் நிற்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணா, நம்ம நல்ல புள்ளன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றது அவ்வளோ சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. அதாவது அதுலேயே ஊற்றிடுற ஃப்ளாஸ்க்ல நீ நல்லவனா உருவானாதான் நல்ல அதிகாரியா இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கூட நல்ல மாணவர்களா உருவாக முடியும். நீ நல்ல அதிகாரியா உருவானாதான் இந்த தேசம் என்னவாகும், வளர்ச்சி நிலையை அடையும். சுயநலமா இருக்க மாட்டான். நல்ல மாணவன் நல்ல குழந்தை என்னவா இருக்க மாட்டான், நான் மட்டுமே நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கணும், நான் சம்பாதிச்சு நானே வச்சுக்கணும் அப்படிங்கிற இந்த பொசிட்டிவோட இருக்க மாட்டான். யார் இருப்பா, சுயநலமா இருக்கிறவன் வந்து ஹெல்பிங் மைண்ட் இருக்குமா? சுயநலமா இருக்கிறவன் ஹெல்பிங் மைண்ட் இருக்குமா? இருக்காது இல்ல. அப்போ பேட் ஹேபிட் வச்சிருக்கவன் எப்படி நல்ல மாணவனா இருப்பான்? நான் ஒரு ஆங்கிலத்துறை பேராசிரியர், உங்களுக்கே தெரியும். ஆனால் கிளாஸ் ரூம்ல எடுத்து பார்க்கும்போது எல்லா குழந்தைங்களும் செய்யறதில்ல. அப்படியே அந்த ஜன்னல் ஓரத்தில் பார்க்கும்பொழுது அப்படியே அந்த தலகாணி மூட்டை மாதிரி அப்படியே அந்த அப்படி சருகில் சுருங்கி வச்சிருக்கோம். என்னது பார்த்துருப்பீங்க, இது சின்னதாக அது பண்றாங்கல்ல. அப்போ எல்லாருமே நல்ல பிள்ளைகள் இல்லையா? அப்போ அதை போட்டா என்ன ஆகும்னே தெரியாம பிள்ளைகள் பண்றாங்க. சின்ன வயசுலயே அந்த மாதிரியான போதை வஸ்துக்களை பயன்படுத்தும் பொழுது புற்றுநோய் உண்டாகும், கேன்சர் வரும். கேன்சர் யாருக்கு வரும்? சின்ன குழந்தைக்கே வந்துடும். அப்போ அது நமக்கு தேவையா? நம்ம எங்க அப்பா யூஸ் பண்றாங்க, தாத்தா யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களோட போயிடட்டும், நம்ம அதை தொடரக்கூடாது. சொல்லுவாங்கல்ல, ஐந்தில் வளையாது. அப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல சரியா இருந்துட்டோம் அப்படின்னா நாம ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஜெனரேஷனா, ஒரு நல்ல மனிதர்களா இந்த சமுதாயத்துல உருவாகலாம், தலை நிமிர்ந்து நடக்கலாம், நாம என்ன நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே செய்யலாம், அடுத்தவங்க கிட்ட மரியாதையா நாம பெறலாம். நான் சொல்றது சரியா? அப்ப இது ஏன் உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னா, அபோவ் 40 வந்து அது நம்ம சொல்லி கேட்காது, அது போயிடுச்சு. இதெல்லாம் எக்ஸ்பர்ட் அது முடிஞ்சு போச்சு. ஆனா நீ என்னது, ஒன்று 5லயே உழைக்கிறோம், அதுக்காக தான். சரியா? அதனால நல்லா படிக்கணும், நல்லா ஸ்கூல் போகணும், பேட் ஹேபிட் வச்சுக்கூடாது. பேட் டச்சுனா என்னன்னு தெரியணும். குட் டச்சுனா யாரு? நம்ம ஆயா நம்மளை தூக்கி கொஞ்சம், நம்ம ஆயா இருக்குல்ல அவங்க தூக்கி கொஞ்சுவாங்க, அம்மா தூக்கி கொஞ்சுவா, முத்தம் கொடுப்பா அம்மா. அப்பா என் தங்கமேனு முத்தம் கொடுப்பாரு. ஆனா சில அப்பனுங்களும் விபரீதமா பண்றானுங்க. அது என்னது, அந்த தொடுதலுக்கான முறையிலேயே இருக்கும். இது எதை நோக்கிய தொடுதல், இது எதை நோக்கி தொடுறான், அவன் நல்ல மாதிரி தொடுறானா கெட்ட மாதிரி தொடுறானான்னு எப்ப தெரியும்? அந்த தொடுதல்லே தெரியும். அப்போ அதை நீ அசியூம் பண்ணிக்கிட்டு அது உனக்கு தப்பா பட்டுச்சு அப்படின்னா நீ போய் யார்கிட்ட சொல்லணும்? முதல்ல அம்மாட்ட சொல்லணும். ஏன்னா அம்மா தான் ஈக்குவல் டு தி காட். அவதான் அவன் தெய்வத்துக்கு இணையாளு. அவன் அப்பாவாவது சில நேரத்துல வேற மாதிரி மாறிடுவான், ஆனா அம்மா அப்படி கிடையாது. அப்போ முதல்ல நம்ம யாருக்கிட்ட சொல்லணும்? அம்மா
மாமா வந்து என்னை தப்பா சொல்றாரு, இங்க கிள்ளிட்டாரு, அந்த அக்கா உனக்கு தப்பா பட்டுச்சுன்னா போய் அம்மாட்ட சொல்லணும். அம்மா என்ன சொல்லுவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டுட்டு போவாங்க. சரியா? அப்போ ஒருத்தவங்க தவறு செய்யறாங்க அப்படின்னா அதை நீ என்ன பண்ணிருக்க கூடாது, அம்மாட்ட சொல்லாம, அப்பா கிட்ட சொல்லாம, பெரியவங்க கிட்ட சொல்லாம நீ அதை வந்து அப்படியே கடந்து போய்கிட்டே இருந்தா ஒரு நாள் அது என்னவா மாறும், உன்னையே பாதிக்கிற ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போயிடும். அப்போ அதைத்தான் நம்ம சொல்றோம், 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே என்னது, குழந்தைகள் தான். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே என்னது, குழந்தைகள் தான். அதனால இது எல்லாத்தையும் நீங்க சரியா பண்ணணும். நல்ல மனிதர்களா உருவாகணும். நல்லா படிச்சுட்டு ஒரு காலேஜ் போய் நல்ல டிகிரியை முடிச்சுட்டு